நான்லாம் டீ, காஃபிலாம் குடிச்சா நாட்டு சர்க்கரை மட்டும் தான் போட்டு குடிப்பேன். ஒயிட் சுகர்ல வந்து அவ்ளோ அன்ஹெல்த்தி. உடம்புக்கே நல்லது இல்ல. நாட்டு சர்க்கரை தான் நல்லது. மொலாசஸ்ன்னு ஒரு மேட்டர் இருக்கும். அத வந்து ரிமூவ் பண்ணாம வர்றது நாட்டு சர்க்கரை, ரிமூவ் பண்ணி வர்றது ஒயிட் சுகர். 2மே ஒண்ணு தான். இதுல இன்னொரு கூட்டம் என்னன்னா, இந்த கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி டீன்னு சொல்ட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இங்க பாரு, உனக்கு வந்து இந்த நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டு, கருப்பட்டி டேஸ்ட்லாம் புடிக்கும் அப்டின்னா போட்டு குடி. ஒயிட் சுகரோட அதுதான் நல்லது அப்டின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காத. எல்லாமே கரும்புல இருந்து தான் வருது. அத மறந்துறாத. அவ்வளவுதான். உடனே இப்ப எல்லாம் ஹனிய தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுவீங்க. ஹனி டீ, ஹனி காஃபி, ஹனி நல்லது அப்டின்னு. கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரிஜினல் ஹனில வந்து நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரிஜினல் ஹனி சாப்பிடலாம். ஆனா இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிறதுலாம் ஒரிஜினலான்னு கேட்டீங்கன்னா, தெரியல. ஒரிஜினல் கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா குடுக்குற காசுக்கு அது ஒரிஜினலா அப்படிங்கிறத வந்து நம்மளால கண்டுபிடிக்க கூட முடியாது. ஐயோ! நான் இப்ப எப்படி டீ, காஃபிலாம் குடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க டீல வந்து 2 ஸ்பூன் சுகர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத 1 1/2 ஆக்கி, 1 ஆக்கி, 1/2 ஆக்கி அப்படி கொண்டு வாங்க. இங்க பாரு, எல்லாமே அளவுக்கு மீறினா தான் அது வந்து கெடுதல். நீ அளவா வச்சுக்கோ, சரியா வரும். இனிமேலும் இந்த நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி அப்படின்னு சுத்திட்டு இருக்க மாட்ட தானே? ஒழுங்கா இரு.